தெருவிலே சுற்றித் திரிந்த நாய்க்கு ஆசை. அரண்மனைக்குள் நுழைந்து பார்க்க ஆசை. வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் யாரும் பார்க்காத நேரத்தில் நுழைந்து மிக அழகாக தோன்றிய ஒரு அறைக்குள்ளே நுழைந்து விட்டது. உள்ளே நுழைந்தவுடன் கதவு தானாகவே சாத்திக் கொண்டது. நுழைந்த நாய்க்கு அதிர்ச்சி. அதனை சுற்றிலும் நாய்கள் நாய்கள் நாய்கள், அடுக்கடுக்கான நாய்கள், நூற்றுக்கணக்கான நாய்கள். அரண்மனைக்குள் நாய்கள் நிறைய இருக்கும், அதற்காக இத்தனை கணக்கற்ற நாய்களா? இப்படி வசமாக வந்து மாட்டிக்கொண்டேனே. பயந்து போய் மெல்ல ஓரடி எடுத்து வைக்க அத்தனை நாய்களும் அதேபோல் இந்த நாயை நோக்கி ஓரடி எடுத்து வைக்க, ஆடிப்போய் இந்த நாய் பலம் கொண்ட மட்டும் சத்தமாய் ஒரு குறைக்க அடுத்த நொடியில் அத்தனை நாய்களும் அதேபோல் பலம் கொண்ட மட்டும் குறைக்க, நாலா பக்கமும் ஓடி ஆடி வெறி விடுத்தபடி, அதுவும் கொக்கி பல் இழித்து இழித்து எல்லாம் குறைக்க, இதுவும் குறைக்க, அவைகளும் ஓடியாடி குறைக்க, பதிலுக்கு இது பலமாய் குறைக்க, விடிய விடிய இப்படியே ஆகி போனது. கட்டங்கடைசியில் பயத்திலேயே குறைத்து குறைத்து பாவம் அந்த தெருநாய் நடப்பதெல்லாம் என்னவென்று தெரியாமலேயே செத்தே போனது. அந்த நாய் சரியாக உற்று கவனித்திருந்தால், ஒன்று, தான் நுழைந்தது நூற்றுக்கணக்கான முப்பரிமாண கண்ணாடிகளை கொண்ட அறை என்று தெரிந்திருக்கும். 2, தன்னை சுற்றி இருந்தது நாய்கள் அல்ல பிம்பங்கள் என்று தெரிந்திருக்கும். 3, தன்னை சுற்றி சத்தமாக கண்ட கேட்ட குறைப்பு சத்தம், எதிர்ப்பு குறைப்பு சத்தம் எல்லாம் சத்தம் அல்ல, எதிரொலிதான் என்று தெரிந்திருக்கும். உலகம் ஒரு கண்ணாடி. அன்பு காட்டினால் அன்பு திரும்ப கிடைக்கும், கோபம் காட்டினால் கோபம் திரும்ப கிடைக்கும். எதற்கும் பயந்தவர் நான் இல்லை என்று மார்தட்டியவர் தான் தன் நிழலை கண்டு தானே பயந்தார். என்ன இந்த விந்தை மனிதர்கள்! நினைவுகளை நிஜத்தில் தொலைத்துவிட்டு நிழல்களில் நிஜத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான